அதிலிருந்து வெளிப்பட்ட இசை ஸ்வரமழையில் இவர்கள் இருவரையும் நனையச் செய்தது. இவர்களும் இப்போது அதனை ரசித்தபடியே காம மழையில் ஒருவரை ஒருவர் ஃபிடில் வாசிக்க தொடங்கினர். காலையில் எழுந்து இவர்கள் இருவரும் குளித்து முடித்து அறையிலிருந்து வெளியே வந்ததும் பத்மா உள்ளே சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த உஷாவை நோக்கி சென்றாள். பத்மா உஷாவிடம் ஹாப்பி மார்னிங் டி என்றதும், என்ன ஹாப்பி மார்னிங்? அந்த இடியட் நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டான். உன் முகத்துல இருக்கிற உற்சாகத்தை பார்த்தாலே தெரியுதே, நேத்து இரவு சங்கீத மழை ஒலிக்க உன் ஆளு அச்சா காம என்றபடி ஹிந்தியில் பேசிக்கொண்டனர். அதற்கு பத்மா வெட்கம் தாழாமல், போடி, உனக்கு இதே வேலையா போச்சு, என் ஆளுக்கு கண்ணு பட்டுட போகுது. நீ இப்படி சொல்லி சொல்லி நேத்தெல்லாம் கொஞ்சம் திணறனா, அப்புறமா செல்லத்தை கொஞ்சில வழிக்கு வர வச்சிட்டேன், அது வேற விஷயம் என்று பேசிக்கொண்டனர். இதை கேட்டு எரிச்சலான விஜய், பத்மா எனக்கு காஃபி கிடைக்குமா கிடைக்காதா என்று எரிச்சலானான். ஐயோ என்றபடி பத்மா அவன் காலையில காஃபி குடிக்கல, ஒரு வழி ஆக்கிடுவான் என்றபடி அவனுக்கு காஃபியை கொடுக்க சென்றாள். காஃபியை கொடுக்க வந்த பத்மாவிடம், என்ன ஏதோ அச்சா காம் மட்டும் புரிஞ்சுது, எனக்கு ஏதோ ஓரளவுக்கு ஹிந்தி புரியும், நல்ல வேலையை பத்தி அவ உங்ககிட்ட கேட்ட மாதிரி இருந்தது அப்படித்தானே என்றதற்கு பத்மா, ஐயோ இல்ல செல்லம், நீ நைட்டு நல்லா வேலை பார்த்த போல அப்படின்னு கேட்டா என்றதும், அரைச்சி சனியங்களா, காலங்காத்தால எழுந்ததும் இந்த பேச்சு தானா என்று தலையில் அடித்து கொண்டான். உஷா இவர்களுக்கு காலை உணவாக மல்லிப்பூ போன்ற இட்லியும் தேங்காய் சட்னி மற்றும் வடை செய்திருந்தாள். விஜய் அதனை சாப்பிட்டபடியே, ரொம்ப நல்லா இருக்கு, பூ மாதிரி இட்லி, மொறுன்னு வடை வேற, நான் ஏதோ ரொட்டி தான் செய்ய போறீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்படி இன்ப அதிர்ச்சி கொடுத்து அசத்துட்டீங்க போங்க என்றதும் பத்மாவிற்கு அவளை பாராட்டியதில் பொறாமை பொங்கத் தொடங்கியது. உடனே பத்மா விஜயிடம், எங்க ஆத்துல நீ இட்லி சாப்பிட்டதில்லையே, என் அம்மா கைமணம் அப்படி, இட்லியோட அம்மா வைக்கிற மல்லித்தலையும் புதினா சட்னியும் ஏகமா இருக்கும் தெரியுமோ, ஏதோ உங்க சென்னையில இருக்க முருகன் இட்லி அதெல்லாம் என் அம்மா சமையலுக்கு முன்னாடி பிச்சை தான் வாங்கணும் என்றாள். கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ஆத்துல நான் உனக்கு கறிக்காய் தான் சமைச்சு போட முடியும் தெரியுதோ, அதனால அதை சாப்பிட்டு பழகு, வீட்டில எல்லாம் நான்வெஜ் சமைக்கவே விட மாட்டேன், வேணா வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கோ என்றாள். பத்மாவை சமாதானப்படுத்தும் விதமாக உஷா விஜயிடம், பத்மா அற்புதமா சமைப்பா, அவ கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்றதும் பத்மா விஜயிடம், பார்த்துக்கோ எல்லாம் சாருக்கு புரிஞ்சா சரி என்றாள். இப்போது பத்மா விஜய் மற்றும் உஷா ஜோசியர் இருக்கும் இடத்திற்கு சென்றடைந்தனர். பத்மாவையும் உஷாவையும் பார்த்த ஜோசியர் அவர்களை நன்கு அறிந்தவர்களைப் போல வரவேற்றார். உஷாவிடம் பத்மாவை காண்பித்து, பார்டா இந்த பொண்ணு எவ்வளோ பெரிய நடிகை ஆயிடுச்சு என்றபடி சிரித்தார் ஜோசியர். உஷா உன்னை பத்தி இங்க வரும்போதெல்லாம் சொல்லுவா என்று பத்மாவிடம் சொன்னார். நீ கூட ஏதோ ஹிந்தி படத்துல நடிக்க போறதாகவும் சொன்னாங்க, நிச்சயமா உன் திறமைக்கு நீ இதை விட மிகப்பெரிய ஸ்டாரா வருவ என்று வாழ்த்தினார். பின் விஜயை பார்த்த ஜோசியர், யார் இந்த பையன்